வணக்கம் மக்களே! நாங்க கர்நாடகால இருக்க முருடேஸ்வர் கோயில் போயிருந்தோம். ஸோ, அந்த கோயில் பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா, அந்த மீன புடிச்சு ஃப்ரெஷ்ஷா வலையிலேருந்து எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ, அந்த வீடியோ தான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த கோயில் பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா, அந்த மீன் பிடிக்கிற இடம் இருக்குங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷான மீன் அப்பதான் போட்லேருந்து கொண்டு வந்து எல்லாத்தையும் இறக்கி வலையில அப்படியே இருக்கு. ஸோ, வலையிலேருந்து அப்படியே எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ, அதான் பார்த்தா உண்மையிலேயே பார்க்க அழகா இருக்கு. அவ்வளோ ஃப்ரெஷ்ஷான மீன். அந்த மீன பார்க்கும்போதே சமைச்சு சாப்பிடணும் போல தோணுது. ஆனா, அந்த மீனோட பேர் என்ன மீனுன்னு தெரியல. ஸோ, உங்களுக்கு தெரிஞ்சா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நல்ல மீனுங்க. அவ்வளோ ஃப்ரெஷ்ஷா இருந்தது. நீங்க முருடேஸ்வர் கர்நாடகா போனீங்கன்னா, நீங்க ரைட்ல பீச் இருக்கும். ஸோ, அங்கே குளிச்சுட்டு அப்படியே லெஃப்ட்ல ஒரு ஈவினிங் டயத்துல வந்தீங்கன்னா, இங்க நீங்க பார்க்கலாம். அந்த மீன் அப்படியே ஃப்ரெஷ்ஷா புடிச்சிட்டு இருந்தது. அப்பதான் வந்து உங்களுக்கு அந்த வலையிலேருந்து எடுப்பாங்க. வலையிலேருந்து எடுத்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஐஸ் போட்டு அத வெளியில குடுக்குறாங்க. ஸோ, இந்த மாரி நல்ல ஒரு இது இருக்குங்க. நீங்க போனீங்கன்னா பார்க்கலாம். முருடேஸ்வர் போனீங்கன்னா, இந்த மாரி காட்சிகள் பார்க்கலாம். ஸோ, நல்ல ஃப்ரெஷ்ஷான மீனு. அப்பதான் போய் கடல்ல புடிச்சிட்டு வந்திருப்பாங்க போலருக்கு. காலைல போயிட்டு ஈவினிங் புடிச்சிட்டு வந்திருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். ஆனா, அந்த மீனோட என்ன பேருன்னு தான் தெரியல. அத மட்டும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.